The topic with வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா மோதிரம். இந்த மோதிரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை யாருக்கு தெரியப்படுத்தணுமோ, யாருக்கு இந்த விஷயங்கள் தெரியணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக மோதிரம்ன்றது சில பேர் 5 விரல்களையும் போடுவாங்க, சில பேர் 10 விரல்களையும் போடுவாங்க. சரியா? அது அவங்களோட பழக்கம், அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த அவங்க பண்ணிக்கிறாங்க. பட் அதை பார்த்துட்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதே போல் 5 விரல்களையும் மோதிரம் போட ட்ரை பண்ணுவாங்க. சரியா? மோதிரம் போடுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முறை தவறி மோதிரம் போட்டீர்கள் என்றால் 100% உடல்நிலை பாதிக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிற எல்லா விஷயங்கள்லுமே சில கமெண்ட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த வகையில் சாத்தியம், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சரியா? எல்லாமே நாங்கள் அனுபவபூர்வமாக எங்களோட வைத்திய முறைப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அப்படி இருக்கும்போது நீங்கள் போடக்கூடிய மோதிரங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் போடக்கூடிய மோதிரமானது முறையாக தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே போல் எந்த உலோகத்தில் மோதிரம் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்கள் உடல்நிலையோட தட்ப வெப்பங்கள் மாற்றமடையும். சரியா? அதையும் உங்களால் உணர முடியும். சிலர் ராசிக்கல், ராசி ஸ்டோன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கற்களுக்கு ஒரு பெனட்ரேஷன் பவர் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரிய ஒளியில் இல்லைன்னா ஒரு வெளிச்சத்தில் நடமாடும் போது அந்த கற்களின் வழியாக அந்த ஒளியானது உங்கள் சர்மத்தின் மீது படுவதை உங்களால் காண முடியும். அதன் வழியாக அந்த ரேஸ், சரிங்களா, அந்த நிற கதிர்கள், ஊதா கதிர்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? காமா கதிர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாமே நம்ம சில படங்களில் பார்த்துருப்போம். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக கதிர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு பயன்படுத்துறத நீங்கள் பார்த்துருக்கலாம். சரியா? எக்ஸ்ரே அது ஒரு கதிர்களால் எடுக்கப்படுற விஷயம்தான். சிலர் ஸ்கேன் பண்ணுற இடத்துல, எக்ஸ்ரே பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேஸ் மற்றவர்களை பாதிக்கும். அதே போல் நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய நிறங்கள் எல்லாமே சில கதிர்கள், ஒளி அலைகளை தாண்டி வர்றதுனால தான் நமக்கு அந்த கலரே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சரியா? அப்படி இருக்கும்போது நிறங்களுக்கு தனிமையாக ஒரு பவர் இருக்கு. இதை யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை, யாரும் இதை பற்றி சொல்றது இல்லை. ஆக்சுவலாக அதாவது கற்கள் ராசி கற்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சும முறை இதுதான். சரிங்களா? மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம் இதுதான். இன்னும் தெளிவாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கருப்பு நிற உடை அணிந்து நீங்கள் வெயிலில் போனீங்கன்னு சொன்னாக்கா உங்களை வெப்பம் சுட்டெரிக்கும். சரிங்களா? உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் நார்மலாக இருப்பாங்க, ஆனால் உங்களால் இருக்க முடியாது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க சில சாந்தமான ஒரு முயற்சியில் இருப்பாங்க. யோகா, புத்திசம் இதை சேர்ந்தவங்க வெள்ளை நிறங்களில் உடைகள் அணிகிறத நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனதும் சரி உடலும் சரி சாந்தமாக செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க முயற்சிக்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் அவங்க தீர விசாரித்து எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அரசியலில் இருக்கிறவங்க அவ்வளோ பெரிய சாசனத்தை அவங்களால கட்டி காப்பாற்ற முடியுது, மெயின்டைன் பண்ண முடியுது. அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகளை அவங்களால சரிவர பராமரிக்க முடியுது. சரியா? ஸோ நிறங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பவரை பற்றி நான் சொன்னேன். அதே தான் சேம் ராசி கற்களுக்கும் இருக்குது. அந்த கற்களின் வழியாக ஒளி நம்ம உடலில் பட்டு செயல்பட ஆரம்பிக்குது. அதனால் நம்ம உடலில் மாற்றங்கள் ஏற்படுறதை நம்மளால் உணர முடியுது. அதே போல் மோதிரம்ன்றது பார்த்திங்கன்னா, நம்ம விரல்களோட சரியான அளவில் மோதிரம் இருக்க வேண்டும். சரியா? அதாவது ஒரு மோதிரத்தை ஈஸியாக போடணும், ஈஸியாக கழட்ட முடியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட மனநிலை சீராக இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக
இருந்தால் தான் கழட்ட முடியுது அப்படின்னு சொன்னாக்கா, சிலரெல்லாம் வந்து வருஷ கணக்கில் மோதிரத்தை கழட்டாமே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் மோதிரத்தை மாற்றணும், இல்லைன்னா கல்யாணத்தப்போ மார்வாடி கடையில் போய் மோதிரத்தை வெட்டி தான் எடுப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க விரல்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் பதிவில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம 5 விரல்களிலுமே முக்கியமான நரம்புகள் செயல்படுது. சரிங்களா? நம்மளோட மூளை நரம்புகள் முதல் கொண்டு தண்டுவட வழியாக கனெக்ட் ஆகி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் நம்மளோட விரல்களின் வழியாக செயல்படுது. சரிங்களா? விரல்களிலிருந்து உந்து சக்தி ஏற்படுது. அப்படி இருக்கிறதுனால உங்களோட விரல்களை நீங்கள் சீராக பராமரிக்கணும். சரிங்களா? விரல்கள் வந்து சேதம் அடைஞ்சது. இதுக்கு இன்னொரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டை விரல், கால் கட்டை விரல் அடிபட்டதுன்னா உங்களுக்கு நிம்மதி இழக்க நேரிடும். சரிங்களா? மென்டலி நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்க, உங்களுக்கு தூக்கமின்மை வரும். இதை சார்ந்து சில உடல் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? தூக்கமின்மை வந்ததுன்னா உடல் உஷ்ணம் அடையும். உடல் உஷ்ணம் அடைந்ததுன்னா கேஸ் டபுள், அஜீரணம், ஜீரண கோளாறு, பசியின்மை, வாமிட்டு, இது போல பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் படிப்படியாக. ஸோ எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வியாதியை அது உருவாக்கிடும். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் விரல்களுக்கு சரியான அளவை, சரிங்களா, சரியான அளவை கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு உங்களோட விரல் அளவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு மோதிரத்தை செய்தோ அல்லது வாங்கியோ அணிவது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், எனக்கு இந்த பிஸ்னஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணி நான் சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான விரலில் மோதிரத்தை போடணும். சரிங்களா? இல்லை நான் நாலேஜபிளாக இருக்கணும், நான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு ஹியூமன் லைஃப்பை நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான விரலில் மோதிரத்தை போடணும். சரிங்களா? இல்லை நான் ரொம்ப தைரியமாக இருக்கணும், நான் ரொம்ப தைரியமாக இருக்கணும், மன தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான விரலில் மோதிரத்தை போடணும். ஓகே? இது போல் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தன்மை இருக்குது, அட்டகாசமாக வேலை செய்யும். இது அனுபவபூர்வமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எப்படி இப்படி ஒரு மித்தை நான் வந்து இவ்வளோ கிளியராக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மித்தே கிடையாது. வியாபாரத்துக்காக அவங்க 1000 சொல்லுவாங்க, அது உங்களுக்கு மித் போல் தெரியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மை வேற. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன போல் உங்களோட விரல்கள் வழியாக உங்களோட உடல் ராஜ உறுப்புகள் இயக்கப்படுது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அந்த விரல்களை ஒரு அளவுக்கு ப்ரெஷர் எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான பவர் வந்து உங்கள் உடம்புல ஜெனரேட் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஜெனரேட் ஆகிறதுனால உங்களால் அந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியும். சரிங்களா? இதுதான் மோதிரத்தின் மிகப்பெரிய ரகசியம். அதனால் நீங்கள் மோதிரம் அணியறதுல பிரச்சனை இல்லை, அது எப்படி அணியணும், எந்த உலோகத்தில் அணியணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே? அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கும் வரை நன்றி. ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.